Kia ora, vanakkam and welcome to Mali's Big Boss Review with Yugendran. இது day 41, November 17ஆம் தேதியா 16ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். என்ன நாள்னே புரிய மாட்டேங்குங்க, அந்த மாதிரி ஒரு ஓட்டமான ஒரு வாழ்க்கையா இருக்குது. பட் எனிவே, நேற்றோட நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா யுகேந்திரன் you should have worn the same shirt that விஜய் சேதுபதி சோ அவர் போட்டு சட்டை ஜாரா ஷர்ட் அதே வந்து ப்ளூல யுகேந்திரன் வச்சிருக்காரு. ஐ ஃபெல் தட் தி ஷர்ட் இஸ் நைஸ் பட் தி பேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லூஸான பேண்ட்ஸ் போட்டுருந்தாங்க. ஆமா, அது இந்த ஹிப் ஹாப் ஸ்டைல்ல போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணேன். ஸ்ட்ரெச் ஜீன்ஸ் போட்டுட்டாரு. Yeah, so his clothes are from Zara அப்படின்றது தெரியுது. And okay, and he starts out by talking about bullying. Bullying அப்படின்னு சொல்லும்போது அவர் அனுபவிச்ச பள்ளிக்கூட நாட்கள்ல அவர் அனுபவிச்ச சில விஷயங்களை பத்தி பகிர்ந்துக்கிறாரு. இந்த புல்லிங் அப்படின்னு சொல்றது வந்து சில வகைப்படுத்தலாம். இது வந்து உங்க குழந்தைகளுக்கும் ஏற்படலாம், நீங்களும் அனுபவிச்சிருக்கலாம். ஸோ இந்த புல்லிங் அப்படின்னு சொல்றது வந்து ஒன்று வந்து ஃபிசிக்கல் புல்லிங், இந்த அடிக்கிறது, புஷ் பண்றது, ஷஃப் பண்றது, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்பலி வந்து ஒருத்தவங்களை வந்து மனசை புண்படுத்துற மாதிரி பேசுறது, அவங்கள ஏளனப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் இருக்கலாம். இன்னும் வந்து ரொம்ப சட்டலாக உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன்னா என்னோட தள்ளி வைக்கிறது, அவங்களை எந்திரியும் சேர்த்துக்காம வைக்கிறது. அதுதான் வந்து நினைக்கிற வர்ஷினி சொல்லுவாங்க, நினைக்கிறேன் ஷி வாஸ் நாட் இன்க்ளூடட். அதே தான் வந்து விஜய் சேதுபதி சொல்வாரு. ஸோ இந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து இப்போ நம்ம வயசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் when you start working and all that in the adult world, புல்லிங் வந்து நிறைய நேரங்களில் வந்து ரெண்டு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது என்னோட அபிப்பிராயம். ஒன்று வந்து ஜோக், இட் இஸ் அ வெரி கோவர்ட் ஜோக். உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி, உங்களோட பாடி ஷேமிங்காக இருக்கலாம், and all that. அது வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக காட்டி அந்த மாதிரி ஒரு ஜோக்குன்ற சாயம் பூசி ஒருத்தவங்களை வந்து மட்டம் தட்டுறது. இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளூஷன். எல்லாரும் ஒரு ஆஃபீஸில் வந்து எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு நீங்கள் வரும்போது அமைதியாகிறது, இல்லை எல்லாரும் சேர்ந்து வெளியில் போவாங்க, இவங்களை வந்து நீங்களும் போறீங்களா அப்படின்னும் போது ஆமாம்ல ஒன்று சொல்லலையா, சரி நீ வரியா அப்படின்னு ஒரு பேசுகிற மாதிரி பின்னால பேசுறது வந்து you see sometimes we all do it because we are angry, we are upset, it's about venting out your frustration. ஆனா பின்னாடி பேசுறது வந்து உண்மை இல்லாத விஷயமாக இருக்கும்போது அது வந்து தவறாகுது. இந்த மாதிரி இருக்குமோன்னு கேள்வி கேட்கறது வேற விஷயம், ஆனா இதுதான் அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்றது உங்களுக்கே தெரியாத பட்சத்தில் அது வந்து தவறானதுன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ இந்த புல்லிங் வந்து இந்த காலகட்டம் வரைக்கும் ஈவன் அடல்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வாழ்றது வந்து வழக்கமான ஒரு விஷயம் ஆயிடுது. அண்ட் இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கும் போது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ நீட் டு டாக் டு சம் ஒன் அபவுட் இட். உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லலாம், உங்கள் நெருங்கி நண்பர்கள் கிட்ட சொல்லலாம், இல்லை வந்து ஆஃபீஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நியூசிலாண்டில் வந்து எம்ப்ளாயி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, EAPன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பியர் சப்போர்ட்னு ஒரு இது இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் டாக் டு யூர் HR, ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட், ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு வந்து வேலை இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சில யுக்திகள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, எப்படி வந்து இதை சர்க்கம்வென்ட் பண்றது. ஐ திங்க் இதே கான்செப்ட் வந்து இங்க நம்ம யூனிவர்சிட்டியில இருக்குதானே, எல்லா இடத்துலயும் இருக்குது. ஐ திங்க் இந்தியால இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். பட் இஃப் யூ ஃபீல் யூ கேனாட் கோ டு தி ஆர்கனைசேஷன், என்ன வந்து இதனால வந்து இன்னும் எனக்கு ப்ராப்ளம் வரும்னா டாக் டு சம்ஒன் அண்ட் see how you can solve it instead of மனசுலயே வச்சு அது கஷ்டப்படுறது. சரி, இப்போ உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல எல்லாம் புல்லிங் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? புல்லிங் விட ஐ திங்க் நீங்க சொன்னீங்க அந்த எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்குது எனக்கு. பிகாஸ் ஐ திங்க் ஐ வாஸ் ஒன்லி இந்தியன் இன் மை ஸ்கூல். ஒரு என்னோட ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் இந்தியன்ஸ் இருந்திருப்பாங்க. அண்ட் எக்ஸ்க்ளூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3-4 பேரில் வந்து எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தான் தமிழ் தெரியும், மற்ற அந்த 3 பேர் வந்து நார்த் இண்டியன்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தம் சைனீஸ். ஸோ என்னோட ப்ரைமரி ஸ்கூலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன்க்ளூடட் இன் ஆல் த குரூப்ஸ். Secondary school போகும்போது you go through this phase of weirdness. I was very skinny, I was very lanky, and I felt very excluded in my secondary school. But அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் முடிச்சு அடுத்த கட்ட படிப்பில் வந்து I was suddenly I got all this attention. நம்மவர்கள் இருந்தாங்க. So and there were a lot of Indians, so I felt included. So the exclusion, yes, I have felt it. But இப்போ வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 65 பேர் என்னோட ஆஃபீஸில், 65 people. அதில் வந்து தமிழ் பேச தெரிஞ்சவங்க 2 பேர் தான், நானும் இன்னொரு லேடியும். அதுக்கப்பாற்பட்டு ஒரு 6-7 ஐ திங்க் அப்படி ஒரு 10 பேர் இருப்பாங்க நார்த் இண்டியன்ஸ். ஸோ இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் சேர்ந்து பேசும்போது ஐ ஃபீல் எக்ஸ்க்ளூடட். இந்தியன் ஆக்டிவிட்டின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் என்னை சேர்த்துப்பாங்க.
பட் பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஹிந்தியில தான் பேசுவாங்க. என்கிட்டயும் வந்து நிறைய நேரத்துல வந்து ஹிந்தியில தான் பேசுவாங்க. I don't understand word of Hindi, right? So அந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து அது வந்து it's a feeling they not bullying me, but I feel excluded, and then I'll tell them, hey, I don't understand the language அப்படின்னு சொல்லுவேன். Let's switch channels அப்படின்னுவேன். அந்த மாதிரி step in பண்ணணும் sometimes. Yeah, so sometimes you have to try to get yourself included. But மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா என்னோட மௌரி காலிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பாக்கியா அதாவது விளக்காரவங்களா இருக்கட்டும், அவங்களோடலாம் இருக்கும்போது sometimes you may tend to feel excluded, but it is very very important you also play a proactive role, right? But உங்களை வந்து வேணும்னு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் சீக் ஹெல்ப், ரைட்? உனக்கு அப்படி இருந்திருக்கா? எனக்கு வந்து லைக் இந்த எக்ஸ்க்ளூஷன் தான் இருந்திருக்கு. புள்ளிலாம் யாரும் பெருசாக ஒன்றும் பண்ணது கிடையாது. எக்ஸ்க்ளூஷன்னா லைக் அச்சா நோ லைக் மலேசியா வாசன் பையன் அப்படின்ற ஒரு ப்ரிவிலேஜை வச்சு லைக் வாட் சிவா சொன்ன மாதிரி, சிவகுமார் சொன்னால பிக் பாஸ் இன்னைக்கு நான் வந்து இந்த வீட்டில் இருந்து வந்த பையன் அப்படின்னு ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது என்னென்னா, ஸோ இதனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவனுக்கு வந்து இந்த ஸ்கூலில் ப்ரிவிலேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். எங்கள் அப்பா வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து இதை வச்சு இவன் வந்து பாஸ் ஆகலாம். அப்படி பாஸ் ஆகிருந்தா நான் பெரிய பாஸ்லாம் ஆகலை, நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா பாஸ் ஆகிருந்துட்டு பார்ப்பலாம். ஸோ இதெல்லாம் வச்சு என்னை வந்து சில பேர் ஒதுக்குவாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஒதுக்கி பார்ப்பாங்க. பட் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நரேந்திரன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், சோலமன் இருக்கான், அப்துல் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய ஒரு 150 குரூப் இருக்குது. எல்லாம் நாங்கள் படித்த ஸ்கூல் SBOA எல்லாம் படித்தேன் நான். ஸோ ஐ திங்க் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் இல்லை, ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி பார்த்தாங்க. டீச்சர்ஸ்லேயும் சரி சில ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி அதை வந்து புல்லியாக பண்ணல, இல்லை ரேகிங்லாம் பண்ணல. இவர்கிட்ட வச்சுக்குவானா வந்து பெரிய பையன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கிறாங்க. அது அந்த பேர் அப்பாவோட பேரை வச்சு இப்போ வரைக்கும் அந்த நிறைய கம்பேரிசன் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரேகிங் அதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை, யாருமே பண்ணதில்லை. அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோட காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் நான் அவ்வளோ டோலாக இருப்பேன், ஆனால் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருப்பேன். ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து தலையில் தட்டுவேன் நான். ஸோ டீச்சர்ஸ் ஆர் லைக் மீ, ஹோம்ஒர்க்ல கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு நர்ட். அதனால தான் நான் போய் தலையில் தட்டுவேன். ஏன்னா நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோமா. அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சுங்க எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, வந்த உடனே டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் சொல்லினோடனே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் டீச்சர்வாங்களே, அப்போ தான் தலையில் தட்டிடுவோம். டே ஒன்று கேட்டாங்களா, இப்போ எதுக்கு நீ வந்து இப்போல்லாம் செய்கிறேன், நாங்கள் பிசாமல் இருக்கோம்ல, பஸ்ஸே ஊற்றிட்டு உட்கார அப்படின்னு. பட் நான் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். சில நேரத்தில் வந்து யூ ஆல் ஹேவ் காட் பெட்டர் ஸ்டோரிஸ் டு டெல் யுவர் கிராண்ட் சில்ட்ரன். என்னோடலாம் என்ன ஸ்டோரி இருக்கு நான் யோசிப்பேன். ஓகே, நான் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து பே அட்டென்ஷன் பண்ணி நான் படிச்சிருக்கேன் அவ்வளோ. பட் இந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணும்போது ஐ ஆல்சோ ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து அப்படி கசப்பான அனுபவங்கள் ஸ்கூலில் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஃபன்னான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ ஐ என்ன சொல்கிறது, திருப்பியும் அது ஒரு நொஸ்டாலஜிக்கான ஃபீல் எனக்கு வந்துச்சு போயிட்டு வரலான்றது. ஏன்னா எனக்கு இந்த பசங்க நாங்கள்லாம் வந்து சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்றது, டே சப்பாத்தி இருக்காடா குடுறா சப்பாத்தி குடுறா, அப்போ அந்த டே டால் இல்லையாடா தக்காளி தூக்கு இருக்குது, இது மாதிரி சாப்பாடு இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். கிளாஸை கட்டடிச்சுட்டு போய் கேன்டீனில் போய் அந்த 2 ரூபா சமோசா ஒரு 4 பேக்கெட் 4 ஒரு பேக்கெட்டில் இருக்கும், அது வாங்கி சாப்பிடுவோம். அந்த ஃபன்லாம் இருந்துச்சு. இல்லை, இன்ஃபேக்ட் ஐம் ஜஸ்ட் திங்கிங் அவுட் அலவுட். அந்த டாஸ்க் பார்க்கும்போது எனக்கு என்னோட பள்ளி ஞாபகமே வரலையே அப்படின்றது இப்போ நான் யோசிக்கிறேன். எனக்கு எப்படி அந்த தாட்டே வரல அப்படின்னு. எல்லாரும் வந்து when you able to மேபி இருக்கும். எனக்கு அது இந்த டாஸ்க் மட்டும் பார்த்து இதுல என்ன சொல்லலாம், இதுல என்ன நீங்க ரூபிக் ஸ்கொயர் ஆப்பிள் புக்கோட இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? Okay, anyway, பெரிய பையன் சொல்லுவான், you are a படிப்ஸ் மம்மி, you are just with book and Rubik's square அப்படின்னு சொல்லுவான். ஆமா, அதெல்லாம் ஒரு காலகட்டமா, அது ஒரு கனாக்காலம் தான். You don't have to do anything, just read and play. Yeah, anyway, so Friday நிகழ்வுகளோட தொடங்குது. நம்ம கதையை இவ்வளோ நேரம் பேசியாச்சு. ஸோ ஃப்ரைடே நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள். நீ டங்கிலீஷ்ல கமெண்ட்ஸ் படிச்சு டங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிச்சிருங்க. ஆமா, என்னோட கமெண்ட்ஸ் நீங்க எழுதுறது ஒன்று தமிழ்ல எழுதுங்க, இல்லை இங்கிலீஷ்ல எழுதுங்க. ஆனா ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ்ல எழுதுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. when you romanize it. Okay, anyway, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து மைக் போடலை. ஆக்சுவலி அவங்க போட்டு தான் இருந்தாங்க. சும்மா அப்படி சாஞ்சோன்னு பிக் பாஸ் ஏதாவது ஒரு கான்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஜாக்லின் மைக் மாட்டுங்க அப்படின்னு என்ன நடக்கும், பனிஷ்மெண்ட் என்ன நடக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட். உடனே வர்ஷினி தாங்கி குதிச்சு ஜெஃப்ரி மேரெல்லாம் ஏறுறாங்க. ஐயோ கடவுளே. I don't know, because I thought that was really funny. It's like அந்த பையனே வந்து so skinny. ஆமா, அவனே உடைஞ்சற மாதிரி இருக்கான்.
இவங்க ஏறி அந்த பையன் மேல குதிச்சு கடைசியில பார்த்தா யாருக்கு இல்ல அது ஜாக்லினை போய் அங்க தனியா உட்கார சொன்னாங்க. உட்காந்து பட் ஜாக்லின் இருக்கும்போது யாருமே இல்லையே, முத்துதான் இருந்தான் அப்படின்னு சும்மா மாட்டி விட்டாங்க. பட் அதுக்குள்ள சௌந்தர்யா வந்து இல்லை நான் தான் இருந்தேன் அப்படின்னு ஷி அட்மிட்டட் சேயிங் தட் ஐ வாஸ் நெக்ஸ்ட் டு ஜாக்லின் அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கேப்டன் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, டாஸ்க். ஆமா அவர் வேகமா அவர் வந்து கேப்லாம் போடும்போது எனக்கு என்ன கேப்டன் அண்டர்பேண்ட்ஸ் அது வந்து ஒரு சீரியஸ் கார்ட்டூன் சீரிஸ் சின்ன பையன் பாப்பா. ஸோ அது கேப்டன் அண்டர்பேண்ட்ஸ். அவர் வந்து பிரின்சிபலாக இருப்பாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்டர்பேண்ட்ஸாக மாறிடுவார். ஆமா சூப்பர் ஹீரோவா மாறிடுவாரு. ஆமா அண்டர்வேரோட சுத்துவாரு. நான் அதுக்கு சொல்ல அந்த கேப்பை பற்றி சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இவர் வர நியாயம் கேட்கறதுக்கு அருண் வந்து சில நேரத்தில் வந்து he reminds me so much, you know, sometimes you have a very fused life, right? அவர் வந்து அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, அருணை பார்க்கும் போதுல எனக்கு அர்ச்சனாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. சொல்லி அர்ச்சனாவை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு போல. ஆமா. ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் வந்து சொல்கிறாரு நீ டாஸ்க் கொடுக்கணும், டாஸ்க் செய்யணும்னு. டாஸ்க் வந்து நீ ஜாக்லின் மாதிரி செய்யணும்ன்றாங்க. இவங்க வந்து முடியாதுன்றாங்க, சௌந்தர்யா முடியாது. சரி அப்போ வந்து தண்டோராடி அப்படின்வாங்க. அது என்னது அப்படின்னோன்னா அவங்க வந்து ஜெஃப்ரி சொல்வார் என்னன்னு, இல்லை எனக்கு வந்து நீங்கள் வேற கொடுங்க வேற. அப்போ இவர் சொல்லி சரி நீயே சொல்லுமா அப்படின்னு. அதுக்கும் முடியாது. சம்டைம்ஸ் சௌந்தர்யா இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ஹேண்டில், யூனோ, ஸோ டிஃபிகல்ட் டு ஹேண்டில். சரி நீயே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதாவது பண்ணுனா அதுவும் முடியாது, நீங்க சொல்லுங்க. அந்த வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது சடன்லி வாட் இஸ் அருண் சே நான் வந்து இன்னமும் வேணும்னு உங்ககிட்ட வந்து இதை சொன்ன மாதிரில பண்றீங்க அப்படின்னு நான் அப்படி சொன்னேனா, நான் இன்டென்ஷனலா நீங்க செஞ்சீங்கன்னு நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் புடிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு ஆர்கியூ பண்றது இஸ் நாட் ரைட். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட். ஸோ அங்கே ஐ ஃபெல்ட் சௌந்தர்யா வந்து அப்படி வந்து ஏற்புடையதாக எனக்கு தோணலை. இதுக்கு இடையில ஜாக்லின் வந்து மீடியேட்டரா இருக்காங்க, பண்ணிடுமா. சம்டைம் ஜாக்லின் ஆல்சோ ப்ளீஸ் கொஞ்சம் ஓரமா உட்காருமா அப்படின்னு சொல்லாமன்னு இருக்குது. ஏன்னோ ஸோ ஜாக்லின் பண்ண அந்த கட்டத்தில் நான் என்ன நினைச்சேன்னா, இதை வச்சு தேவையில்லாம சண்டை போட்டு பிரச்சனை பெருசா ஆக்காதீங்கடா, பரவாயில்ல இதை முடிச்சிருமா தங்கம் நல்லா தான் இருக்கும் பண்ணிடு அப்படின்னு சொல்லி she wanted to stop the fight because அது மேபி அது ஒரு 1 hour கூட போயிருந்துருக்கலாம். நமக்கு கட் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய முகத்துல அந்த அனாயன்ஸ் தெரியுது 2 பேருக்குமே இருக்குன்னா அப்ப அது ரொம்ப நேரம் போயிருந்திருக்கும். ஸோ அதனால கட் பண்றது பார்த்தது வந்து ஓகே அப்படின்னு நினைச்சேன். பட் மாலினி சொன்ன மாதிரி சௌந்தர்யா வந்து சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கிறாங்க. பட் பேசுவோம். விஜய் சேதுபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த டாஸ்க் பத்தி பேசுவோம். ஸோ அது நடக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் தட் அந்த 2 பேரும் வந்து சௌந்தர்யா வாஸ் மேக்கிங் இட் டிஃபிகல்ட். சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து முடிக்காம and she tends to take certain words out of context. certain words மட்டும் பிடிச்சி வச்சு அதை பத்தி மட்டும் பேசும்போது அது வந்து தப்பா தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கோயிங் டு சே தட் யூ நோ ஐ வாஸ் சோ angry I felt like killing him அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. she is planning to kill him அப்படின்றது இந்த வார்த்தை she used the word kill, she wants to kill him அப்படின்னு ஒரு மேக்னிஃபை பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி அந்த மாதிரி. so you must understand the context is not so much the word but what is the context அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இல்லை இந்த காலத்துல. ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து no need to wear the cape anymore அப்படின்ற ஒரு சர்க்குலர் வருது. அதுக்கு ராணவ் சொல்வார் நான் படிக்கிறேன் பட் அருண் மூணு லெட் him read. I think ராணவ் தான் போய் ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரணும்ல. so he was a store room in charge, so he went in to take the யூசுவலா வந்து அந்த மாதிரி சர்க்குலர் வந்தா டாஸ்க் வந்தாலும் யார் படிக்கணும்னு இருக்கோ அவங்க தான் படிக்கணும் ஆக்சுவலா. பட் தலைவன் வந்து உள்ள பூந்து நான் படிக்கிறேன். ஆமா எல்லாரும் ராணுவ நீங்க பாருங்க விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்கிற அந்த ஸ்கூல் டாஸ்க் பத்தி கேட்கிற வரைக்கும் எல்லாரும் ராணுவ கிட்ட வந்து அகேன்ஸ்ட் தான் இருந்தாங்க. there were 19 of them against him, 19 or 20 of them against him, right? 21 people அப்போ. ஆனா விஜய் சேதுபதி என் கிளப்ஸ் பார்த்த பிறகு முத்துக்குமரன் வந்து ராணவ் கிட்ட பழகுறதும் தம்ஸ் அப் காட்டுறதும் சத்யா வந்து கட்டி பிடிக்கிறதும் எல்லாரும் வந்து இதெல்லாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கும்போது எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த டீம் தானே இப்போ இந்த பிளே பண்ணது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீம் தானே பண்ணது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீம்லாம் இப்போ வந்து அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆகி மாறி நடிக்கிறது வந்து ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கோபமாக வந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மூக்குநூலைக்கு முத்துக்குமரன் அப்படின்றத வந்து நான் பட்ட பேரா கொடுத்தேன். எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆமா அதுக்கு வேற ஃபுல் ஃபார்ம் வேறன்னு வேற சொல்லிட்டாங்க. ஆமா அது வந்து இருங்க ஒருத்தர் எழுதியிருந்தாரு இது வந்து நீ வந்து சொன்ன MNMK அப்படின்னு மூக்கு நுழைக்கும் முத்துக்குமரன் அப்படின்னு. அப்ப அவர் போட்டிருந்தாரு இது வந்து மக்கள் நீதிமன்றம் கமல் அப்படின்னு. அவ்வளவு சும்மா ஒரு தமாஷுக்காக பேசுறது. இது வந்து 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிகழ்ச்சியை வச்சு நாங்க சொல்ற விமர்சனம்.
வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வேற ஆளுங்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் யுகி. அப்படியா? இதுக்கப்புறம் தெரியாது, வெளியில வந்து அவனை வச்சு செஞ்சுட்டோம்ல இப்போ. ஆமா, பட் ஆனா அவர் இந்த கேம் ஷோல காட்டுற முகம் வேற ஒரு முகமா இருக்குது. ஏன்னா யுகி சொல்றாரு பாருங்க, வெளியில வந்து இஸ் நாட் லைக் தட், இஸ் ரியலி நைஸ் கை. ஒரு வீடியோ பார்த்தேன், வேற யாரோ கூட சொன்னாங்கல்ல, his mom, அவங்களுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு நினைக்கிறேன். he talks about how it was a very difficult phase for him. ஸோ அந்த தீபக் இன்னும் காணும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அவர் செய்கிற செயல்களை தான், அவரோட கேரக்டர் ஃபுல் கேரக்டர் நாங்கள் சொல்லலை, காட்டப்படுற நேரத்தை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம், அதுவும் தெளிவுபடுத்திக்கிறோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் தர்ஷிகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா பற்றி. சௌந்தர்யா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ரிசர்ச் நடக்குது அங்கே. நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துக்குமரன் சொல்வார், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க கிராஃப் எப்படி போகணும்னு த்ரூ அவுட் ஒவ்வொரு வாரத்துக்கும் உள்ள பிளானிங்கோடு உள்ளே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் நான் இப்படி இருப்பேன், செகண்ட் வீக் இவ்வளோ காட்டுவேன், தேர்ட் வீக் அப்படின்ற வந்து அவங்க அனலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஐ ஃபீல் சௌந்தர்யா கேம் இன் சம்ஒன் குரலே கொடுக்காத ஒருத்தவங்களா, ரொம்ப இன்னசென்ட்டா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. until people were like, why is she even in the program அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. then suddenly she picks up, right? and then now she hits over confident லெவலுக்கு வந்துக்கிட்டாங்க. இப்போ இது திரும்ப டவுன் ஆகுமா இல்லை இன்னும் பிக்கப் ஆகுமா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பிகாஸ் she grew on me and then she's like, oh she's funny, she's nice. இப்போ வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக, கொஞ்சம் தேவையில்லாமல் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது. இதுதான் வந்து தர்ஷிகா அண்ட் ஆமாம், அதில் வந்து ஹைலைட்டடாக பேசணும்னு நினச்சது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முத்துக்குமரன் வந்து இதை லைக் தர்ஷிகாவுக்கு மட்டும் சொல்லலை, ஆக்சுவலாக ஆடியன்ஸுக்கும் வந்து இவங்க கேம் வந்து இப்படி தான் இருக்குது, ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்க வந்து இப்படி கிடையாது, பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க, ஸோ நீங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல. ஈவன் தோ நமக்கு வந்து சர்டன் டைம்ஸ் நமக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது இந்த கேம் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் உஷாராக வேறு என்னமோ பண்ணுதோ அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிராஃப் நம்மளும் தான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த நோட்டிசபிளாக இருக்கிற கிராஃபை வந்து அவர் முத்துக்குமரன் வந்து அதை ரொம்ப, அவர் வந்து கிளவர்னு சௌந்தர்யா சொல்றாரு, பட் அவர் எவ்வளோ பயங்கரமான சாதுரியமா இதை பேசி அதை வந்து வெளியே கொண்டு வராங்கிறது வந்து தர்ஷிகாவுக்கு புரியல. தர்ஷிகா வந்து ஆமா கரெக்ட் நம்மலாம் நான் தர்ஷிகாவே இருந்து அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். தர்ஷிகாவும் சாமானிய ஆள் கிடையாது. ஸோ யுகி சொல்ற மாதிரி பதிவு பண்றாங்க, இது வந்து மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக பதிவு பண்ற மாதிரி. ஐ திங்க் எவ்ரிபடி டஸ் இட்ங்க. உள்ள நிறைய பேருக்கு வந்து அந்த தோணும்ல, யாரெல்லாம் இது செய்யறாங்களோ எல்லாருமே இதை பதிவு பண்றதுக்கான விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க உள்ள. பட் நாட் ஆல்வேஸ். சம்டைம்ஸ் வந்து நம்ம கேமரா இருக்கிறதையும் மறந்துட்டு, இந்த கேமரா இருக்கிறதையும் மறந்துட்டு சில விஷயங்களை வந்து பேசலாம். ஸோ இது வராது அப்படின்ற எண்ணத்திலே பேசலாம். அது வந்து இவங்க வர்ஷினி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷி கால்ட் ஜெஃப்ரியை தனியாக கூப்பிட்டு கேமராக்கு கீழே உட்காந்து பேசுறாங்க. And she says that she's got this crush on Arun. And I was like, okay, அந்த பொண்ணு வந்து மனசில் பட்டு நான் யார்கிட்ட இருந்தாலும் அதை சொல்லிடுவேன் அப்படின்னு. I'm like, oh my god, she going to tell Arun அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. பிகாஸ் அருணுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த பொண்ணு வெளியே இருந்து தானே வந்துச்சு, இப்போ வெளியிலே பார்த்துருக்குமே. இப்போ வந்து அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு she saying she's got a crush on him. அப்ப ஜெஃப்ரி எடுத்து சொல்றாரு, இங்க பாரு அவருக்கு வந்து வெளியில வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அது வந்து எப்படி சொல்றானே, கேம்ல தானே வந்துச்சு, இல்ல இங்கே இருக்கா, அம்மா ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா அந்த பையன் சொல்லிட்டான் ஆக்சுவலா. ஆமா இருக்குன்னு சொன்ன பிறகும் விஜய் சேதுபதி முன்னாடியும் அந்த கிரஷ் பத்தி அவங்க சொல்றாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஐ ஃபைண்ட் இந்த பொண்ணு என்னதான் ப்ரூவ் பண்ண பாக்குறா அப்படின்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. someone doesn't sit right with me what she did. கடந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அந்த ஸ்கூல் டாஸ்க் பத்தி கேட்கும்போது முத்துக்குமரன் அவர் கொடுக்கப்பட்ட இடத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்கு. எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி he gets he makes use of it. அந்த இடத்துல வந்து முதல்ல இந்த டாஸ்க் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அங்க கொஞ்சம் ஃபுட்டேஜ் வாங்கிக்கிட்டாரு. அந்த இடத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொன்னாரு. ஸோ which is a good thing. I'm not saying it as a negative thing, but ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தன்னுடைய நன்றி கிராட்டிடியூடை காட்டுறதுக்கு நீங்கள் வந்து எந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டாலும் அது நல்லது தான். பட் இது வந்து அவர் வந்து இந்த டாஸ்க்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி டீமுக்கும் சொன்னது வந்து தேவையா அப்படின்றது இல்லை. எனக்கு வந்து என்னோட ஆசிரியர்கள் ஞாபகம் வந்துச்சு, என்னோட ஆசிரியர்கள் அப்படி சொன்னது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு அது எல்லாருமே சொன்னாங்க. ஜெஃப்ரியும் என்னோட பிடி மாஸ்டர் மாதிரி பண்ண, ஆனால் அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தானு தெரியலன்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் இருந்தான், நிறைய இடத்துல போ வெளியே போ அப்படிலாம் சொல்லி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தான்.
ஸோ அந்த மாதிரி பேசினாங்க. அப்புறம் மஞ்சரி சொல்லும் போது என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி ஆசிரியர்களோட வேலை எவ்வளோ கடினமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து இத்தனை கொஞ்சோண்டு ஆட்களை கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, வருடம் பூரா அத்தனை பிள்ளைகளை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணுங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னாங்க. நாங்களே அதை நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டீச்சர்ஸோட வேலை. இப்போ நீங்கள் நியூசிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 பிள்ளைங்க தான், ஆனால் 2 டீச்சர் இருக்காங்க. 20 பிரிச்சுப்பாங்க. ஆனால் இந்தியாவிலலாம் அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் நான் படிக்கும் போதெல்லாம் வந்து ஐ திங்க் 64 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸில் 64 பசங்க. அதுவும் எங்களோட பேக் பெஞ்சில் இருக்கிற பசங்களாம் சில சமயம் நாங்கள்லாம் பயங்கர அராஜகம் தான். ஆக்சுவலாக சத்தமாக என்ன பேசிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் இருக்கும். டீச்சர் சில்ட்ரன் சொல்லியே அவங்களோட வாழ்க்கையில் தொண்டையெல்லாம் போயிடும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக சார் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அதெல்லாம். ஓகே, டாக்கிங் அபவுட் பிரேக்கிங் ரூல்ஸ் நீ செஞ்ச அட்டூழியம்லாம் பேசும்போது ஆனந்த் இது சொல்லுவாங்க, அவங்க வந்து ரூல்ஸே பிரேக் பண்ணதில்லை. இப்போ என்னெல்லாம் கேட்டேன்னா நான்லாம் ரூல்ஸ் பிரேக் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்கும் ரூல் புக் இல்லை, இப்போ வரைக்கும் எனக்கு வேலை வந்து 8 மணிக்குனா 7 மணிக்கெலாம் நான் ஆஃபீஸில் இருக்கிறாள். அந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் ட்ரைனிங்கில் இருக்கிறனால 9 o'clock ஆரம்பிக்கணும். நான் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கணும். 1 hour முன்னாடி நான் ஆஃபீஸில் இருக்கணும். அந்த மாதிரினா. ஆனா யுகேந்திரன்லாம் பாருங்க, 9 மணி எங்களுக்கெல்லாம் 9 மணி வேலைன்னா ஒரு 9:05 9:10 போயிடுவேன் நான். 9:05 9:10 தான் கிளம்புவார் வீட்டை விட்டு. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மாறி இருக்காரு. ஏன்னா வந்து இந்த தலையில் தட்டுறதுன்னு சொன்னா இந்த மாதிரி தலையில் தட்டி 9 மணி வேலைன்னா 9 மணிக்கு நீங்க 15 நிமிஷம் முன்னாடியாச்சும் இருக்கணும் சொல்லி இப்போ வந்து கொஞ்சம் ஓகே. ஆமா, இப்போ வந்து ஒரு 8:45 போயிடுவேன். ஆமா, he goes on time. So, ஆனா இந்த ரூல்ஸ் பத்தி நான் என்ன சொல்ல போறேன்னா, I wanted to talk, I have a discussion with you. It's like இப்போ பாருங்க, இப்போ வந்து லோவோட ரூல்ஸ் இருக்குது. நம்ம வந்து லீகலான ஓகே. ஸோ இப்போ வந்து ரூல்ஸ் வந்து பல மாதிரி இருக்குது. சட்ட ரீதியான ரூல்ஸ் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் இருக்குது, சோஷியல் ரூல்ஸ், சோஷியல் நார்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது, அன்ரிட்டன் ரூல்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா, இப்போ நம்ம யூடியூப் போட்டால் அதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. சில ரூல்ஸ் வந்து நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். சில ரூல்ஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நான்லாம் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாத ஆள். ஆனால் இவர் வந்து அவர் பள்ளி பருவத்தை பற்றி சொல்லும்போது இவ்வளோ சுவாரஸ்யமான, நான் வந்து ஸ்கூல் டைம்ல இப்போ கேன்டீனில் சாப்பிட்டு வந்தேன்னு என்னால் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ ஆனால் அந்த வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குதா. இந்த ரூல்ஸ்ன்றது வந்து திரும்ப அடிக்கோடிட்டு சொல்லிடுறேன், சட்டம் சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த mischief, அது வந்து is it okay, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? Because when I hear the narratives, when Yugi shares his stories with என்னோட பிள்ளைங்களோட பேசும்போது, அவர் பள்ளி பருவத்தை பத்தி பேசும்போது there are so many interesting funny narratives, right, that he shares with the kids. பட் எனக்கு வந்து நான் டைமுக்கு போனேன், நான் வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். நான் வந்து எல்லாம் இப்போ கூட பாருங்க, நான் வந்து சைக்கோ தெரப்பியில் எனக்கு ஒரு B+ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நான் அப்பீல் பண்ணுறேன். என்ன எனக்கு வந்து A கொடுக்கணும், நீங்கள் என்ன நீங்கள் B+ கொடுத்தீங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பெஞ்ச் தாங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் நான் ஃப்ரண்ட் பெஞ்ச். இப்போ நான் ஆஃபீஸ் ட்ரைனிங் நான் கூட ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவேன். ஸோ இது வந்து எது அப்படின்னு பிக் பாஸ் பார்க்குறதா இருந்தாலும் ஃப்ரண்ட் பெஞ்ச் தான். ஏன்னா இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நான் பேசிட்டேன்னா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி பாஸ் பண்ணிட்டு இப்போ சொல்லு, ஏன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக. அது டீட்டெயிலாக தெரிஞ்சு இந்த மாதிரி நான்லாம் வந்து ரிவ்யூலாம் போகிறேன்ல, என் மைண்டில் என்ன இருக்கோ அந்த டைமில் ஒரு 4-5 கேள்வி இருக்கும்ல, அந்த கேள்விக்கான பதில் மட்டும்தான் நான் மைண்டில் வச்சுருப்பேன். இவங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க, பரீட்சைக்கு எழுதுகிற மாதிரி. ஆமாம். ஸோ செய்கிற வேலையை கரெக்டாக பண்ணுமா இல்லையா? இப்போ நாங்களாம் செய்கிற வேலையை சரியாக செய்யலைங்கிறது வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் பற்றி நீங்கள் எழுதுங்க. நீங்கள் வந்து ஏதாவது ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் இல்லை ரூல்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணுமா? இந்த கட்டாயம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களோட வாழ்க்கையில் சுவாரஸ்யம் கம்மியாகுதா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. நாங்கள் நாளைக்கோட நிகழ்ச்சியில் கட்டாயம் அதில் வந்து ஒரு சில சேர்த்துக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாக்கு வந்து ஒரு டைம் கொடுத்தாரு விஜய் சேதுபதி. அவர் செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி, ஏன்னா அவர் காண போயிட்டு இருந்தாரு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அந்த கூஃபி டாஸ்க் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜோடு சொல்லியிருந்தாரு. காய்கறிகள் சாப்பிட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. சம்டைம்ஸ் தட்ஸ் ஆல் யூ நீட், a pat in the back, you know, hey, you know, you did well அப்படின்றது. அது வந்து அந்த டைம்க்கு கிடைக்கும் போது அது நல்லா இருக்கும். அதுவும் தாமதம் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு அது ஒரு இதாயிடும், என்னடா அப்படின்னு ஒரு விரக்தியில போயிடுவோம்.
அது இமீடியட்டாக இந்த வாரத்திலேயே அவர் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாம், இது வந்து உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் செய்யணும், உங்கள் கணவன் மனைவிக்கு செய்யணும், மனைவி கணவனுக்கும் செய்யணும். அந்த பாராட்டு தெரிவிக்கிறேன். வெரி குட். வாவ். ஓகே. ஸோ அந்த பாராட்டு தெரிவிக்கிறது ரொம்ப, அண்ட் acknowledging that their effort is really really important. அண்ட் அது வந்து மனசார வரணும், அதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க வந்து, ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நாட் நிறைய பேர். இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் உட்காந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு நல்ல ப்ரோக்ராமே கிடைக்கலையா? நோ, திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் an opportunity to reflect and see whether I resonate with some of the characters. இவங்ககிட்ட இருக்கிற இந்த குணாதிசயங்கள் என்கிட்ட இருக்குதா, என்கிட்ட அவங்க பண்ணுற விஷயங்கள் நான் பண்ணுவேனா, ஏன் பண்ண மாட்டேன், ஏன் பண்ணுவேன், இப்படின்னு வந்து உங்களையே வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து அங்கே பதிவு பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இடம். இப்போ வந்து நான் முத்துக்குமரன் செஞ்ச விஷயம் இது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆனால் கீழே வந்து ஒருத்தவங்க வந்து அதை பற்றி என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதி அவர் இப்படிலாம் பண்ணார், இது சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கும் லைக் போடுவேன். பிகாஸ் இது உங்களோட வியூ, உங்கள் கண் பார்வையில் இது சரியாப்படுது. அதுதான் வந்து விஜய் சேதுபதி சொல்லுவார். அதாவது ஒரு பொருள் இங்கே இருக்கும், அந்த பொருளை வந்து இப்படி சுற்றி நம்ம எல்லாம் இருக்கிறோம், அந்த பொருளை நீங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி பார்ப்பீங்க, அங்கே இருக்கிறவங்க பார்க்க வேறு, எல்லாரோட பாயிண்ட்லேயும் வேறு வேறு வியூ கிடைக்கும். ஆமாம், இது ஏற்கனவே அவருக்கு அந்த வந்து நம்ம சொல்கிற விஷயம் கூட வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்றதுக்குன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் ஒரு. ஆமாம், அது அப்படியே வந்து விஜய் சேதுபதி அதை ரெசனேட் பண்ணார். அவர் சொல்கிறார், இப்போ வந்து ஐ லைக் யூ அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம், ஐ லைக் யூ அப்படின்றது இந்த குரல் மாற்றி நான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன வார்த்தைகள் வந்து வெறும் வார்த்தைகள் தான், அதுக்கு உயிர் கொடுக்கறது இமோஷன்ஸ், இமோஷன்ஸ் கொடுக்கறது அந்த டோன். ஆமா, அத பத்தி பேசலாம் ஞாபகம் இருக்கு. சோ நீங்க நீங்க வந்து படிக்கும்போது it's just mere words, but when a person articulates it, it kind of conveys emotions, right? அத பத்தி அவர் ரொம்ப தெளிவா பேசியிருந்தார். So if you not watch that part, you can go watch it. இல்லாட்டினா ராகேஷ் ஜெனி பாருங்க, டைம் இல்லாட்டினா சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, எனிவே, ஸோ ராகேஷ் ஜெனி said a thank you on our comment section. ராகேஷ் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ thank you so much ராகேஷ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவோட அந்த அங்கீகாரம் அவர் கொடுத்தது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னைக்கு யாருக்காவது ஒரு 3 பேருக்கு வந்து அந்த பாராட்டு தெரிவிக்க முடியும்னா முயற்சி பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பள்ளி பருவங்கள் இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி நான் சொல்லணும், பள்ளி பருவம் சொல்லும்போது நான் பாருங்க, நான் NTU டிஷர்ட் போட்டிருக்கேன் சிங்கப்பூரோட. இதில் தான் நான் என்னோட மாஸ்டர்ஸ் படித்தேன், நேஷ்னல் டெக்னாலஜிக்கல் நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். அதில் தான் நான், அதனால் நானும் இன்னைக்கு ஃபீல் பண்ணி அலம்னாய். நான் என்ன போட்டுறேன் தெரியல, என் பையனோட டிஷர்ட் இது. ஓகே ஓகே, எனிவே விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது அவருடைய என்ன பள்ளி பருவம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவருடைய சின்ன வயசுலேருந்து எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். ரொம்ப அது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அதுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாங்கிறதும் இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி இருந்துச்சு. நான் படிக்கிற காலத்தில் வந்து என்னை வந்து நிறைய இந்த மாதிரி புள்ளி பண்ணியிருக்கிறாங்க, அதை என்னை ஒதுக்கி வச்சுருந்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் அதுலேருந்து ஸ்ட்ராங்கரான என்னை வந்து எப்படி நான் ஸ்ட்ராங் ஆக்கிக்க முடியும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நான் இதுலேருந்து எப்படி வர முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து என் மைண்டில் நான் ஏற்றிக்கிட்டே இருந்தேன். அதனால் நான் அப்படி வந்தேன். அப்புறம் நான் வந்து பிகாம் படிக்க போனேன். அவர் சொன்னார் எனக்கு வந்து படிப்பே ஏறாது. 10வது வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக இப்போ தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் போனோன்னே ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. ஸோ நான் அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவர் மக்கு அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார். சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, எப்படி வந்து இந்த பிகாம் படிக்கும்போது எனக்கு வந்து மைண்டில் ஏறலை, படிப்புலாம் ஏறவே இல்லை, படிக்கும்போது எனக்கு ஏறலை. ஸோ அதனால் நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆனாக போய் ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் வேலை செஞ்சு ஆடிட்டர்கிட்ட போய் அதை வந்து ப்ராக்டிக்கலாக போய் கற்றுக்கிட்டு நான் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது தான் எனக்கு மைண்டில் ஏறிச்சு. ஸோ அதான் அவர் அந்த பிகாம் படிக்கும்போது அந்த ஆடிட்டர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அந்த ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள், நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது சில பேர் வந்து படித்து அதை வந்து மெமரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை புரிஞ்சுப்பாங்க. சில பேர் வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆனாக போய் ட்ரை பண்ணும்போது தான் சில விஷயம். எனக்கும் அப்படி தான். எனக்கு வந்து படிக்கிறதுக்கு பொறுமையே கிடையாது. ஸோ அதனால் இப்போ ஒரு மேனுவல் ஏதாவது எடுத்தால் கூட நான் படிக்கல மாட்டேன். எடுத்தோடனே நேராக ட்ரை பண்ணி அதை எப்படியாவது அப்படி தான் போட பார்ப்பேன். ஸோ ஈவன் கேமரா இதெல்லாம் நான் கற்றுக்கிறது கூட வந்து மேனுவல் இதெல்லாம் போய் படிச்சுலாம் கற்றுக்கல.
அப்படியே உள்ள போய் நோண்டி அப்படி பார்த்து அப்படிதான் கத்துக்கிட்ட சாஃப்ட்வேர் எல்லாமே. ஸோ ஒருத்தர் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதனால தான் இன்டர்ன்ஷிப்லாம் இப்போ வைக்கிறாங்க. அண்ட் லைக் வாட் யூகி செட், அவர் வந்து ப்ரீமியர் ப்ரோ பண்ணுவார், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண்ணுவார், he uses a lot of software and is able to do it as a professional person without getting the certificate. அது வந்து சில பேருக்கு வந்து அந்த மாதிரியும் இருக்குது டேலண்ட். சில பேர் யூடியூப் பார்த்தே கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபார்மலைஸ் எஜுகேஷன் சொல்லி இதுன்னு ஒரு ஸ்கூல் நான் ரொம்ப டேலண்டட், அதனால என்ன நிறைய பேர் புள்ளி பண்ணுவாங்க. ஆமா, அந்த வருஷம் எப்படி நான் மாதிரிலாம் சொன்னேன். அது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. How do you say that you're talented out loud like that, you know? எனக்கு அது அந்த இப்ப இந்த இது சொன்னோனே எனக்கு அது டக்குன்னு இல்ல கான்ஃபிடன்ஸ்னு சொல்ல முடியாது. நம்மள வந்து நம்ம டேலண்ட் நம்ம நினைச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து நமக்குள்ள இருக்கலாம். பட் அது வெளிப்படையா சொல்லும் போது என்ன வேணா இது என்ன இது சரியான நினைப்பாயிடுச்சு அப்படின்னு. ஆமா. So hands-on practice is really really important sometimes. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தான் நீங்க புத்தகத்துல படிச்சாலும் ஒரு வேலையில இருக்கும்போது நீங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணா கூட நீங்க இறங்கி வேலை செய்யும் போது தான் அது வந்து அந்த புரிதல் ஏற்படும். So அத பத்தி அவர் பேசினாரு, which is also good. But that's why they have theory and practical. Even for driving கூட இப்ப நம்ம எடுத்துக்கிட்டா தியரி படிக்கிறோம், அதுக்கப்புறம் பிராக்டிகல் வண்டி ஓட்டினா தான் அந்த ரோட்ல எப்படி ஓட்டணும்னு தெரியல. அந்த மருத்துவர்கள் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் படிச்சாலும் அந்த கடவை கொடுத்து அதுல வந்து அவங்க அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஆமா, எனக்கு ஒரு முடி முகத்துல ரொம்ப நேரமா கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. ஓகே ஓகே. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கதை சொல்றது ஒரு கலைங்க. எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இங்க, அவங்க பேர் வந்து ஷீபா சவுந்தர், சரிங்களா? அவங்க கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒரே கதையை வந்து 10 தடவை சொன்னாலும் அது கேட்கலாம், அப்படியே உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகா சுவாரஸ்யமா கதை சொல்லுவாங்க. அந்த சுவாரஸ்யத்தோட ஜாக்லின் கதை சொன்னாங்க. அதை வந்து விஜய் சேதுபதி வந்து பாராட்டு தெரிவிச்சாரு. ஏன்னா அந்த அந்த முழு வாரம் நடந்ததை வந்து அவங்க எப்படி அதை வந்து அதை கோர்த்து அழகா கோர்வையா சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த டாஸ்க்ல ஒன்னா கோர்வையா அந்த போர்டு வைக்கல, நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க வந்து கரெக்டா கதையை வந்து கோர்வையா சொன்னாங்க. அது ரொம்ப ஃபனியா இருந்துச்சு பாக்குறதுக்கும். அண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி என்ஜாய்ட் இட். நம்ம எல்லாருமே பார்க்கும்போது சிரிப்பு இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து அதை நம்ம திருப்பியும் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய் சேதுபதி சொன்னாரு, தெளிவும் கிடைச்சதுல. ஆமா, அந்த முதுகு வலியில இருந்த காலையில இருந்து இருந்துச்சு. அந்த ஹோல் வீட்டுக்கும் அந்த பொண்ணு சமைச்சிருக்காங்க, அதுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஃபுல்லா சமையல் வேலையும் பார்த்துட்டு கேரக்டரையும் பண்ணிக்கிட்டு அதை வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் டிவால்ஜ் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி சௌந்தர்யா எனக்கு காலையில இருந்து வேலையா இருக்குது, முதுகு வலி வேற அப்படிலாம் அவ சொல்லியிருக்கா. அப்ப அதையும் அந்த பொண்ணு சௌந்தர்யா திருச்சி, நீ உனக்கு என்ன பிரச்சனை, காலையில எந்திரிச்சு தானே பிரச்சனை அப்படின்னு அவ வந்து கேட்பா. அதுக்கு எனக்கு அது புரியல, ஏன் இவ இப்படி கேட்கறான்னு தெளிவு கிடைச்சது. ஸோ அந்த ஃப்ரெண்டும் நீயும் புரிஞ்சுக்கல, என்ன காலையில இருந்து இவ்வளவு போராடிட்டு இருக்கு. பட் நோ பிக், இட்ஸ் நோ ஸ்மால் டாஸ்க், யூ நோ, இட்ஸ் சச் அ பிக் டீல் தட் அத்தனை பேருக்கும் காலையில ஏந்திரிச்சு சமைச்சு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ஆமா, இட் இஸ் பிக் டீல். சோ ஹெட்ஸ் ஆஃப் டு ஜாக்லின். ஆமா, எல்லாம் சொல்லிட்டு அப்புறமா திருப்பி முதுகு அம்மா பேசியே டயர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா அவங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, அது அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய. So when you talk about audience, வந்து there's a lot of audience engagement with விஜய் சேதுபதி and the audience. அது வந்து அங்க வந்து ஒரு வேலிடேஷன் தேடிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. Not so much in a negative sense, but I thought he was engaging the audience. அங்க வந்து 2 தடவை வந்து ஜாக்லினுக்கு வந்து கைத்தட்டல் கிடைச்சது. ஒன்று வந்து எல்லா புகழும் ராணவ்கே அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கைத்தட்டல். அப்புறம் அவனை வெளியில அனுப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது பயங்கர கைத்தட்டு. ஸோ இங்கே தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு 180 டிகிரி ஃபிளிப் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பரிமாணத்தை எடுக்கிறாங்க அங்க உள்ளவங்களான்னு. ராணவ அடக்கி ஒரு ஓரமத்தால் என்ன இந்த பையன் அப்படின்னு எல்லாரும் அவருக்கு அகேன்ஸ்டா பேசினவங்க. ராணவுக்கு பாராட்டு கிடைச்ச உடனே என் விஜய் சேதுபதி கட்டுவர்ஜின்னு சொல்வாரு, உனக்கு வந்து ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பையனோட நீங்க பாத்தீங்கன்னா அந்த முத்துக்கு எப்படின்றது, கை தம்ஸ் அப் காட்டுறது, எல்லாரும் வந்து அதாவது யாரெல்லாம் வந்து எதிர்த்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வர அவார்டு யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக சூப்பரான்னு போது அட பாவிங்களா, அந்த பையன் இப்போ இந்த டாஸ்க்கு பிக் பாஸ் வந்து சீக்ரெட் டாஸ்க்காக கொடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். நீங்கள்லாம் தான் சேர்ந்து வந்து அந்த பையனுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்தீங்க. ஆனால் அவன் தான் இந்த எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்கிறான். தீபக் சொன்னது கூட வந்து ராணவ் தான் இதை ஃபுல்லாக பண்ணான்னு போது அவனுக்கு கொடுக்கலையே அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இப்போ மட்டும் அவன் பாப்புலர் ஆகிட்டான்றதுக்காக நீங்கள் வந்து ஒட்டிக்கிறீங்கன்னா அது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ விஜய் சேதுபதி சொல்லுவார்,
ஐ திங்க் ஜாக்லின் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஜாக்லின் தானே சொன்னீங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுன மாதிரி ஒரு டாபிக் வரும். இல்லை விஜய் சேதுபதி, இந்த விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் பிரேக்கில் பேசுவாங்க. என்ன நீ என்ன ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ அவன் வந்து செஞ்சிட்டாங்கிற மாதிரி ஒரு டாபிக் வரும். ஜாக்லின் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஜாக்லின் தான் இதை வந்து போன முறை நாமினேஷனில் இருக்கும்போது சொன்னான்றது ராணவ் சொல்லுவோம். இவ எதுக்கு வந்தானே தெரியல அப்படின்னு வந்து சொன்ன ஹைலைட் பண்ணது. இப்ப பாருங்க அதே ஜாக்லின் வாயால சார் அவனை அமிச்சிடாதீங்க சார், அவன் தானே சூப்பரா இருக்கு சார்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அதுவும் அதே நேரத்துல வந்து இதுவும் சொல்லுவாங்க, இது வந்து புலி வரைக்காத மாதிரி, நீ வந்து இனிமே நீ என்ன பண்ணாலும் நாங்க உங்க பக்கத்துல வரமாட்டோம். சோ அந்த பையன் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் சேர்றதுக்கும் பிகாஸ் இந்த கிளாப்ஸ் கிடைச்சதுனால அந்த அப்ரூவல். சோ இந்த அங்கீகாரம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஆஃபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல உங்க சர்க்கிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, யாருக்காவது இந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா அவங்கள சார்ந்து வந்து இதுதான் இந்த அங்கீகாரம் தான் முத்துக்குமரனுக்கு கிடைச்ச அங்கீகாரம். ஸோ நிகழ்ச்சி தொடங்கும் போது, இந்த சீரீஸ் தொடங்கும் போது அவர் கொஞ்சம் அப்படின்னு எங்கேயோ ஆனந்தியை வச்ச பிறகு அந்த அங்கீகாரத்தினாலே வந்து they were traveling quite big. பட் முத்துக்குமரன் is talented, having said that he is talented. பட் சில நேரத்தில் வந்து அவர் வந்து அந்த சூட்சமம் வந்து அதை விடுத்தாருன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ ராணவ்க்கு நிறைய கிளாப்ஸ் வருது. பீப்புள் அது சம்டைம்ஸ் சர்டன் டைம்ஸ்ல உள்ள வந்து இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்லிப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் மேபி ஏன்னா எல்லாரையும் பார்க்குறேன். இப்போ டே 1ல பார்க்கும்போது இப்போ மாலினி கிட்ட நீங்கள் சொல்லும் போது சத்யா வரும்போது வேற மாதிரி இருந்தாப்புல. இப்போ வந்து அவர் வந்து இந்த இவங்களோட சேர்ந்து மற்றவங்களோட சேர்ந்து மற்றவங்கள மாதிரி ஆயிட்டாப்லையா அப்படின்னு சொன்னதில்ல. மேபி அதனால முத்துக்குமரன் ஐக்கியம் ஆயிட்டாரு. ஸோ முத்துக்குமரனுக்கும் இவங்களாம் அப்படி பண்றாங்களே நம்மளோட இதை செய்யணுமோ அப்படின்ற ஒரு தாட்ல செய்யறாரான்னு தெரியல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஆசிரியர் குழந்தைங்களோட நீங்க பேசிட்டு இருக்க போறீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட தான் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்க செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்க டியூஷன் எடுக்கிறீங்க. ஸோ யூ ஸ்பெண்டிங் about 10 hours of your time with children. ஸோ நீங்க வந்து அவங்க லெவல்ல தான் நீங்க பேசணும். டார்லிங், ஹாய், அந்த மாதிரி க்யூட்டான வாய்ஸ்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து அது வந்து கொஞ்சம் வந்து மாற்றம் ஏற்படும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து அந்த க்யூட்னஸோடையே வரலாம். ஹாய் டார்லிங் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஏன்னா ஸோ யூ டென் டு உங்களோட எது நீங்கள் நிறைய பயன்படுத்துகிறீங்களோ அது தானே உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் வரும். இட் மோல்ஸ் யூ கேரக்டர், ரைட்? ஸோ இவங்க வந்து இந்த சுற்றி இருக்கிறவங்களை நம்பி வாழும்போது அவங்களோட கேரக்டர் டென்ஸ் டு ரப் ஆஃப் வித் ஈச் அதர். நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போகும்போது சில நேரத்தில் பாருங்கள், நீங்கள் பேசும் மொழி வந்து ஆங்கிலம் தான் பேசுவீங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்களா, அந்த இடத்துல இப்படி மாற்றி பேசுகிறீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா you will understand the effect of how you adapt to the situations and environment, and how you adapt and adopt to what is happening around you. So இதுதான் வந்து அந்த வீட்டில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். Because when I saw Satya come in, I thought he came in with this, I looked at him, a very dignified guy and all of that. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இவரோட இந்த முகம் தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வருதா, இதை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால இவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது. அதே மாதிரி தீபக் வந்து யுகி சொல்லும்போது he's such a wonderful guy அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போகும்போது என்ன நடந்துச்சு, அவர் வந்து the first few weeksல வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்தாப்புல, அமைதியை கொண்டு வந்தனால இவருக்கு வந்து அமைதின்னு சொல்ல முடியாது, சண்டை போட்டுட்டு தான் இருந்தான். பட் என்னன்னா ஐ தாட் மேபி இந்த சிச்சுவேஷன் அவர் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வைக்குதா அப்படின்றது தான் விஷயம். சரி, இதுதான் இன்றைய ரிவ்யூ. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஹேஸ் பின் எவிக்டட். இது வந்து காட்டுவாக்கில் எங்களுக்கு வந்த தகவல். சரியா? இது தவறாக இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ ரியா வந்து ஹேஸ் பின் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 8. அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துட்டோம் சொல்கிறதுக்கு. ஆக்சுவலாக விஜய் சேதுபதிக்கு வந்து அவருக்கும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஆனந்தி வந்து அப்படி சாஞ்சிருந்தா டக்குன்னு கேமரா ஆனந்திக்கு க்ளோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஆக்சுவலி கேமரா தான் பண்ணுறது, எடிட்டிங் டீம் தான் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் லைவ் ஃபீட்ல வந்து முதல் ஆனந்திக்கு கட் பண்ணாங்க, அவங்க இப்படி படுத்துட்டு இப்படி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தட் பிஸ்ட் ஆஃப் விஜய் சேதுபதி. he is very quick tempered. இப்படின்றதுக்குள்ள நீங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா he started perspiring and I think he gets like and ராணவ் வேந்திருச்சு, இல்லை சார் உங்களை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த அதை பற்றினா அப்படின்னு லைக் யூனோ. So he's runs out of patience and is very quick tempered. He gets angry and takes things personal அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. பட் கேட்க வேண்டிய கேள்விகளை சரியா கேட்கிறாரு. And he also is able to resonate with the audience, with the contestants. யாருக்கெல்லாம் வந்து பள்ளி பருவம் பிடிக்கல அப்படின்றத வந்து கேட்டாரு, எனக்கு பிடிக்கல அதை பற்றி பேசினாரு and all of that. So இதுதான் நேற்றைய நிகழ்ச்சியின் ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.